ஓகே, என் ரூம் நல்லா பாரு, ஃபுல்லா துணிமணியா நிறைஞ்சிருக்கு. நார்மலி என்னோட ரூம் நீட்டா தான் இருக்கும், ஆனா இப்ப ஷிஃப்ட் ஆயிருக்கேன்ல, அதனால தான் இப்படி இருக்கு. ஓகே, கம் ஹியர். ஓகே, இப்போ உன்னோட டாஸ்க் என்ன? என்னோட ரூமை க்ளீன் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆர் யூ ரெடி? குட். ஓகே, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ட்ரெஸ் மடிக்கலாம். ஒன்னு பண்ணலாமா? 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் மடிக்கலாம். மடிக்கலாம்ல? கிரேட், அப்ப ஆரம்பிக்கலாம். நான் முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துடுறேன். என்னால இது பண்ண முடியல. அப்படின்னா எனக்கு பணம் கிடைக்காதா? நோ டியூட், உன்னாலே இந்த மாதிரி துணியை கரெக்டா மடிக்க முடியும். That's so cool. சரி, நீ சீக்கிரமா மடிச்சு முடிச்சிட்டேன்னா நம்ம போய் டால் வாங்கிட்டு வரலாம். சரி, ஒரு வேலை பண்ணு, நீ ஃபோல்ட் பண்ணிட்டே இரு, நான் நம்ம 2 பேருக்கும் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே? 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா? ஜூஸ கொடுத்து இந்த தங்க முட்டை போடுற வார்த்தை உன் பக்கமா இழுத்துக்கடி மோகினி. எக்ஸ்கியூஸ் மீ, 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா? நிச்சயமா. ஓகே ஓகே. ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி என்ன ஜூஸ் வேணுமோ போட்டு தரேம்மா. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ தாராளமா கேளு, சங்கோஜமே படாத, நேரா என்கிட்டயே வந்துரு. Of course, நான் வேற யார்கிட்ட போக முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, அது சரியில்லைம்மா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதை விட நல்ல பெருசா நல்ல ரூம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. நல்ல சில்லுன்னு காத்து வரும், அங்க இருந்து ஜன்னலை திறந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தாலும் அதை ஏ ரூம்ல கொண்டு வந்து வச்சிரு. அதுக்கு வெறும் 5000 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்தா போதும். அப்புறம் ரூம் உன் கைக்கு வந்துரும். நான் இத உன்கிட்ட சொன்னத நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். I get it. நான் இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க எனக்கு கொடுத்த ரூம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அங்க இருந்து மாறி வரணும், அதுவும் உங்க ரூமுக்கு வரணும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா தரணும். இட்ஸ் லைக் a side business. உங்களுக்கு வெக்கமா இல்ல? கேவலம் அந்த பணத்துக்காக. ஓ ஃபு, ஓ அது என்ன சொல்லுவாங்க? whatever. எப்படி நீங்க வேலை செய்யற வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ண முடியுது? I mean, நீங்க இந்த வீட்டை வேலைக்காரி தானே? என்னது? என்ன சொன்ன? You know what? உங்களோட மென்டல் கண்டிஷனை பார்த்து உங்களை வேலையை விட்டு எடுக்காம இருக்காங்களே, அதான் குணம். ஒரு ஃபேமிலி மாதிரி. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி சீட் பண்ண நினைக்கிறீங்க? வேலைக்காரியா? யார வேலைக்காரி? ஓகே, இந்த 500 rupees ஜூஸ்க்காக வச்சுக்கோங்க. Come on, take it. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க, கொடுக்குறேன். பட் ப்ளீஸ் இந்த மாதிரி சீட் பண்ணி பணத்தை சம்பாதிக்காதீங்க. They are such nice people. வேலைக்காரியா? அடியே ஷாலினி, என் செல்ல குட்டிக்கு என்ன ஆச்சு? எதுக்கு முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னைக்கு இந்த ஹவுஸ்ல என்னோட டே 2. அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்னைக்கு ரக்ஷா பந்தன். இன்னைக்கு இந்த பெரிய அரண்மனையில
சின்ன சின்ன gift எல்லாம் நிறைய கிடைக்க போகுது டாட். கம் ஆன் ஸ்மைல். கம் ஆன் கயல் ஸ்மைல். தட்ஸ் பெட்டர். இதோ உன்னோட ருத்ரா பெரியப்பா வந்துட்டாரு. வந்து ருத்ரா தம்பி, இது உங்களோட ராக்கி. சுனிதா அனுப்பி வச்சிருக்கா. உங்களுக்கு, அவருக்கு, அப்புறம் சமீர் தம்பிக்கு. துருவா எங்க? அவன் இங்கதான் உங்க கூட இருக்கான்னு நினைச்சேன். இல்லையே, அவன் இங்க வரலையே. துருவா, ஓ கம் ஆன் गाइस. இங்க தான் எங்கயாவது இருப்பான். பெரிய வீடு இல்ல? வாட்? அம்மா துருவா கத்துறா. துருவா, துருவா, அம்மா ஓ மை காட் துருவா. துருவா, என்னாச்சு? துருவா என்னாச்சு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு துருவா? நீ அவன் கிட்ட வராத. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு துருவா? என் பையன் கிட்ட வராதன்னு சொல்றேன்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட எடுத்து கொடுக்க கூடாதா? என்கிட்ட கொடு. துருவா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இங்க எதுக்கு வந்த? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது அவன் அந்த டெஸ்க் மேல ஏறி நின்னானா, அப்ப கால் தவறி அவன் கீழே விழுந்துட்டான். அட கடவுளே. நீ இவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நோ நோ ருத்ரா, நான் வந்து என் பையன் என்ன உனக்கு வேலைக்காரனா? ருத்ரா, நான் சொல்றது கேளுங்க. லிசன் டு மீ. போதும், எதுவும் பேசாத. நீ எதுக்குடா அங்க போன? சரி விடு, அப்பா எதுவும் பேசாத. எங்க அடிபட்டு காட்டு. ஆனா அப்பா எனக்கு எதுவும் பேசாதன்னு சொல்றேன்ல. அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் உன்கிட்ட யார் சொன்னா? எதுக்கு நீ அங்க போன? அவதான் சொன்னாளா? வாயை தவிர்த்து பதில் சொல்லுடா. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்படின்னா நான் இப்ப பேசலாம்ல. இப்ப சொல்லு. ருத்ரா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நல்ல வேளை அவனுக்கு அடிபடல. என்ன நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வா. வாட் நான்சென்ஸ். அப்பா ப்ளீஸ். பெட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. நீ வெளியே போ. என்ன விட. லீவ் மீ. ருத்ரா, எனக்கு வலிக்குது. லீவ் மீ. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவ சொல்லு. உடனே உன் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்துருவியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் பையனை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. ருத்ரா, என்ன பேச விடு. லெட் மீ எக்ஸ்பிளைன். என்ன சொல்ல போற சொல்லு. என்னோட பையன் எதுக்கு உன் ரூமுக்கு வந்தான்? உன்னோட துணியெல்லாம் மடிச்சு எதுக்காக அவன் அலமாரில எடுத்து வச்சிட்டு இருந்தான்? இதுக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? உன் துணியை நீ எடுத்து வச்சா உனக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? அதனாலதான் என் பையனை வேலை வாங்கியிருக்கேன். அதை செய்யும் போது அவன் கீழே விழுந்திருக்கான். அதானே? நான் துருவாவை Dress மட்டும் தான் ஃபோல்ட் பண்ண சொன்னேன். அவன் எதுக்கு சேர் மேல ஏறினா எப்படி விழுந்தான்னு? அவன் எதுக்கு உன்னோட துணியை மடிச்சு வைக்கணும்? என் பையனை வேலைக்காரன் நினைச்சு அதுக்கு பணம் கொடுத்துட்டு நான் சொன்னேன். பணமா? நோ பணம் கொடுத்து என் பையனை வாங்க பாக்குறியா? அவன் என்ன உனக்கு வேலைக்காரனா? ருத்ரா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. உன்னோட பணம், உன்னோட பிடிவாதத்தால இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்காக நான் என் பையனையும் வித்துட்டேன்னு நீ நினைக்காத. அவன் ஒன்னும் ஷோரூம்ல இருக்கிற பொம்மை கிடையாது. உன்னோட பணத்தை வச்சு அவனை வாங்க முடியாது. தயவு செஞ்சு என் பையனை விட்டு விலகியேறு. அவன் கிட்ட சிரிச்சு நாடகம் போடாத. இனிமே நீ அவனை விட்டு தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது. முடியாது. என்ன சொன்ன? நீ என் பேச்சு கேட்டியா என்ன? உன் பையன் கிட்ட பேசுறத என்னால நிறுத்த முடியாது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீயே டிசிஷன் எடுத்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. யூ நோ வாட்? வாயை மூடிட்டு இருக்கணும்னா நீயே அப்படி இரு. மத்தவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்காத. அது ரொம்ப தப்பு. நீ டிசைட் பண்றது நீயே சரி நினைச்சுக்கிற. அதுக்கு பேர் முட்டாள்தனம். அடுத்தவங்க வாயை மூடிட்டு இருக்கணும்னு நினைச்சேன்னா நீயே அப்படி இரு. நானும் உன் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ முதல்ல அப்படி இரு. Because you don't deserve it.
அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம அவ பக்கம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் அவங்க சைட் பேசல. நான் தான்ப்பா அவங்க கிட்ட பணம் வேணும்னு சொன்னேன். என்னது? நீ என்ன சொல்ற? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண. ஓகே, காட் ப்ராமிஸ் போதுமா? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. துர்வா துருவா நில்லுடா. ருத்ரா தம்பி, இந்த தடவை நீங்க தான் புரிஞ்சுக்காம கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நீ துருவா பணம் கேட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் சின்ன குழந்தை. ஆனா அவ பெரியவ தானே. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? குழந்தைய வச்சா வேலை வாங்குறத. என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஐ ஸ்வேர். நான் துருவாக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சேன். ஏன்னா அவன் ரொம்ப கவலையா இருந்தான். 500 rupees கொடுத்து கையிலுக்கு gift வாங்க நினைச்சான். அப்பதான் அவனால டால் வாங்க முடியும். That's so sweet. ஆனா அந்த திமிர் பிடிச்சவனுக்கு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன்? லைக் சைல்ட் லேபர். நான் ஒன்னும் அந்த மாதிரியான கீழ்த்தனமான பொண்ணு கிடையாது. You know what? நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஒருவேளை துருவாக்கு சும்மாவே காசு கொடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்குமா? இல்ல. இது கூட தெரியாம செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி அவன் எனக்கு கிளாஸ் எடுக்கிறான். துருவாக்கு அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியுது. அடிபடணும்னு நான் நினைக்கல. அப்போ அந்த ஸ்டூபிட் அவன் என்ன வார்த்தை சொன்னா? என் பையனை வாங்குறியான்னு கேட்டா. அதுவும் பணம் கொடுத்து வாங்குறியான்னு கேட்டா. ஐ மீன் சீரியஸ்லி, நான் என்ன துருவாவை அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன்? Oh my god. Oh my god, நான் அழக்கூடாது. No, no, no. No, Mayura. You can't cry. நீ அழக்கூடாது. Oh. அந்த திமிரு பிடிச்சவனுக்காக நீ அழற? No. இல்ல, அழக்கூடாது. கயல், நீ எங்க இருக்கீங்க? வா. துருவா, உன்னோட கைய காட்டுப்பா. கயல் ராக்கி கட்ட வந்திருக்கா. எடுத்துக்க கயல். கயலுக்கு gift கொடு. யாருமே எனக்கு அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, நான் 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு 500 ரூபாய் தேவைப்படுது. துருவா துருவா, துருவா எங்க? விடுங்க நீ. அவன் போகட்டும். தப்பு பண்ணிருக்கான். அதுக்கு அவன் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். கயல், கயல், அவனை நாம திட்டினா அதுக்காக அவன் கோச்சிக்கிட்டு ரூமை விட்டு போயிட்டான். இவ எதுக்கு கோச்சிட்டு போறா? நீங்க அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்களை திட்டாதீங்க ருத்ரா தம்பி. கயல், என்னது இது? கயல், இப்ப நீயுமா? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? நீங்க எதுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ருத்ரா தம்பி, ஒரு நிமிஷம். கயல் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்களே. கயல், என்னம்மா? பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்ட நினைக்கிறேன். அதை பார்த்தா நீங்க சரியாயிடுவீங்க. சரி, பாக்குறேன். என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஐ ஸ்வேர். நான் துருவாக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சேன். ஏன்னா அவன் ரொம்ப கவலையா இருந்தான். 500 rupees கொடுத்து கையிலுக்கு gift வாங்க நினைச்சான். அப்பதான் அவனால டால் வாங்க முடியும். துருவாக்கு அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியுது. அடிபடணும்னு நான் நினைக்கல. அப்போ அந்த ஸ்டூபிட் அவன் என்ன வார்த்தை சொன்னா? என் பையனை வாங்குறியான்னு கேட்டா. அதுவும் பணம் கொடுத்து வாங்குறியான்னு கேட்டா. துருவாவை அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டான். அதனாலதான் எதுவும் சொல்ல மாட்டான். அவனை மன்னிச்சிடுங்க. எனக்காக தான் அவன் அப்படி பண்ண நினைச்சான். ருத்ரா தம்பி, இது ஏதோ ஒண்ணு
ருத்ரா தம்பி, இதுல மயூரா மேல எந்த தப்பும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க ஒரு தடவை அவகிட்ட போய் எனக்கு நிறைய வேலை இருக்கா நீ. கயல், இத கொண்டு போய் நீ எந்த இடத்துல எடுத்தியோ அந்த இடத்துல வச்சுட்டு போ. என்னாச்சு? நாங்க உங்ககிட்ட சாரி கேக்குறதுக்காக தான் வந்தோம். சாரி. சாரியா? எதுக்கு சாரி? அப்பா என்னால தானே உங்களை திட்டினாரு, அதுக்கு தான் சாரி. இல்ல இல்ல, நான் தான் சாரி சொல்லணும். ஏன்னா என்னால தானே துர்வா இப்படி பண்ணி கீழே விழுந்துட்டான். நான் தான் இவன் கிட்ட டால் கேட்டேன், அதனால சாரி. இட்ஸ் ஓகே கிடோஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இன்னும் சேடா தானே இருக்கீங்க, அதனால தான் இப்ப வரைக்கும் உங்க முகத்துல ஸ்மைலே பார்க்க முடியல. அப்படியா? இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஃபேஸ பாத்தீங்களா? உங்களோட ஸ்மைல் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. நீங்க எப்படி முகத்தை வச்சிருந்தா நான் எப்படி ஸ்மைல் பண்ண முடியும் சொல்லுங்க? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பெட்ல போய் உட்காருங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன். காது நல்லா கேக்கும். சீக்கிரமா சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே, இது ரெண்டு குழந்தைங்களோட சம்பந்தப்பட்ட கதை. எப்பவுமே அவங்களோட முகம் இப்படிதான் இருக்கும். அழுகி போன தக்காளி மாதிரி எப்பவும் இப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். யாக். ரெண்டு குழந்தைங்களுமே ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா அவர் அப்பா கோவப்பட்டாங்க. அப்பா ஏன் கோவப்பட்டாரு? ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர் கொஞ்சம் குறும்புக்காரங்க. ஆனா அவ்வளவு ஒண்ணு குறும்புக்காரங்க கிடையாது. கொஞ்சம் நல்லவங்க தான். ஆமா, குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? சோ சிம்பிள், அப்பா கிட்ட கேளுங்க. அப்படி அப்பா வாங்கி தரலனா ஏன் வாங்கி தரலன்னு காரணத்தை சொல்லணும்ல. நில்லு நில்லு, ஏன் கன்ஃபியூஸ் பண்ற? அப்பா கோவமா இருக்காரு, பசங்களும் கவலையா இருக்காங்க. அப்ப எதுக்கு அந்த கிஃப்ட்? பாத்தியா பாத்தியா பாத்தியா, பசங்களோட முகத்துல ஸ்மைல் வந்துருச்சு. உங்க முகத்துல இந்த ஸ்மைல மயூரா தான் கொண்டு வந்தா. ஆனா உங்க முகத்துல இன்னும் ஸ்மைலே காணுமே. மியூசிக். எஸ், மியூசிக். எப்படின்னா டிக்டாக் 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 டிக்டாக். வந்தனா ஒரு நிமிஷம். உனக்கு எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஐ ஹேட் யூ.
நான் அது வந்து மறுபடியும் பெல் சவுண்ட். இது இந்த சத்தம் எங்க இருந்து வருது? என்னது